அனைவருக்கும் வணக்கங்க. என்னுடைய வயசில் இருக்கும் பெண்களுக்கான இந்த வீடியோங்க இது. நான் பார்த்திங்கன்னா இந்த வயசுக்கு எனக்கு சுகரு, பிபி எதுவுமே கிடையாதுங்க. ஜுரம் கூட ரொம்ப வராதுங்க. எப்போனா ஒரு இடி தான் வருங்க. நான் சாப்பிட்ற சாப்பாடு, நான் உழைக்கிற உழைப்பு, மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டேங்க. கள்ளங்கொடுத்து பேசுவேன், மற்றவங்க உதவி பண்ணுவேங்க. மற்றவங்கள பார்த்து பொறாமப்பட மாட்டேன். அது என்னுடைய குணம். நான் காலையில் ரெகுலராக 5:30 ஏஞ்சிருவேன். ஏஞ்ச உடனே நெல்லிக்காய் ஜூஸ் தாங்க போடுவேன். வாரத்தில் 2 நாள் 3 நாள் நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பேன். கருவேப்பிலை நெல்லிக்காய் போட்டு வடிகட்டி ஒரு டம்ளர் ஃபுல்லாக குடிப்பேங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காலையில் உப்புமா ஒரு நாளைக்கு, பொங்கல் ஒரு நாளைக்கு, இட்லி ஒரு நாளைக்கு, தோசை, அது சப்பாத்தி ஒரு நாள், அதுமாரி எடுத்துப்பாங்க. அதோட 11:30 மணிக்கு ஒரு மோர் அடித்து குடிப்பேங்க. இல்லைன்னா சாத்துக்குடி ஜூஸு. மதியானம் கீரை இல்லாமல் முட்டை இல்லாமல் சாப்பிட மாட்டேங்க. ஃபிஷ்ஷு வாரத்தில் 4 நாள் ஃபிஷ்ஷு சேர்த்துப்பேன். முருங்கைக்கீரை வாரத்தில் 4 நாள் சாப்பிடுவோங்க. ஒரு நாளைக்கு சிறுகீரை, ஒரு நாளைக்கு அரைக்கீரை, புளிச்சக்கீரை, எல்லா கீரையும் சேர்த்துப்பேங்க. நான் காயும் அதுமாரி தான். அதேமாரி சாயங்கால டைமில் கேவுரு மாவு புட்டு, ஒரு நாளைக்கு ரவை புட்டு, கடலை, சுண்டல், பால் மாறாத டெய்லியும் ஒன்றா வச்சு சாப்பிட்ருவோங்க. நைட்டு நான் என்ன இருக்கோ, தோசையோ இட்லியோ எதுவாக இருந்தாலும் 7:30க்குள்ளே சாப்பிட்ருவேங்க. அதுக்கப்புறம் 2 வாழைப்பழம் சாப்பிடுவேன். நைட்டுக்கு அதோட படுத்துருவேங்க. நான் எப்பயுமேங்க டேலண்டாக, தைரியமாக, சுறுசுறுப்பாக இருக்கணுங்க. என்னை பொறுத்த வரைக்குங்க காலையில் எழுந்து எங்கள் வீட்டில் எழுந்திரத்துக்கு முன்னாடி நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிடுவோங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் எழுந்திருக்கும் போது என்னை பார்த்ததும் அவங்களாம் சுறுசுறுப்பாக இருக்கணுன்றது பல வருஷமாக நான் அப்படி தாங்க செய்வேன். பிள்ளைங்களாகட்டும், என் கணவராகட்டும், ஏஞ்சி வரும்போதே ஃப்ரெஷ்ஷாக என் ஃபேஸ் பார்த்துட்டு தான் அவங்களாம் சுறுசுறுப்பாவாங்க. நானும் ஒரு 10 நிமிஷம் யோகா பண்ணுவேன், வாக்கிங் போவேன். என்ன எக்ஸசைஸ், மூட்டு வலிக்கு வராமல் இருக்க எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஆக்டிவாக இருப்பேங்க. என்னால் முடிஞ்சது ஹெல்ப்பு 4 பேருக்கு பண்ணுவேங்க. பாசிட்டிவாக இருப்பேன், நெகட்டிவாக இருக்க மாட்டேன். எனக்கு கடவுள் நம்ம பிறக்கும்போது நமக்கு என்ன கொடுத்தாரோ இந்த ஜென்மத்தில் அது நமக்கு கிடைக்கும். மற்றவங்க மாதிரி நான் கோயிலுக்கு போனால் எனக்கு அது ஒன்று இது ஒன்றுலாம் நான் கேட்க மாட்டேங்க. கடவுளுக்கு தெரியும் என்ன நமக்கு கொடுக்கணுன்றது, கடவுளுக்கு தெரியும். என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கவங்களாகட்டும், ஒரு தேங்காய் அர்ச்சனை கொடுத்தா வீட்டில் ஒரு அத்தனை பேரும் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நானும் எங்கள் வீட்டுக்காரும் அதுமாரி கொடுக்க மாட்டேங்க. சாமி பேருக்கு மட்டும் அர்ச்சனை பண்ணிவிடுவோங்க. கடவுளே உனக்கு தெரியும் யாருக்கு என்ன செய்யணும், உலகத்தில் எல்லாரையும் நல்லா வை, அப்படி தாங்க நான் வேண்டுவேன். ஏன்னா நான் சுயநலமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆள். எல்லோரும், நானும் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பேன் என்றைக்குமே. அதே மாதிரி நான் வெளியில் போனாலும் சரிதாங்க, எதனா சாப்பிட்டாலும் என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு சாப்பிட்ட பிறகு தான் நான் சாப்பிடுவேன். அது என்னுடைய பழக்கங்க. நீங்கள் எப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் என் வயசில் இருக்கிற பெண்கள்லாம் சொல்கிறேங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஜுரம் வருதுன்னா ஃபஸ்ட்டு ஆவி பிடிங்க. அதில் சரியாகலைன்னா அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போங்க. வயிற்றால போகுதுன்னா ஒரு டிக்டேஷன் போட்டு குடிங்க. ஒரு குலோப்ஜாம் சாப்பிடுங்க, இல்லை வெந்தயம் போட்டு முழுங்குங்க. அதில் சரியாகலைன்னா டாக்டருக்கு போங்க. தலை வலிக்குதுங்களா, கொஞ்சம் அப்படியே மூச்சை இழுத்து விடுங்க. சரியாகலைன்னா டாக்டர்கிட்ட போங்க. ஹார்ட்டு நமக்கு கேஸ், உருளைக்கிழங்கு, இந்த வயசுக்கு உருளைக்கிழங்கு மற்றதெல்லாம் சாப்பிட்டா பிடிச்சிங்க பெண்களுக்கெல்லாம் பெரும்பாலும். அப்போ என்ன பண்ணுறீங்க, சுடு தண்ணி குடிக்கலாம், ஜீரக தண்ணி குடிக்கலாம். ஒரு சின்ன சின்ன வைத்தியங்க. நம்ம வைத்தியம் நம்மளே பண்ணிக்கணும். சரி வரலன்னா தான் டாக்டர்கிட்ட போகணும். என்ன பண்ணுறாங்க, நம்ம அந்த காலத்தில் குழந்தைக்கு சளி பிடிச்சா வெத்தலை வதக்கி போடுவாங்க, துளசி, கற்பூரவள்ளி எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு கொடுப்பாங்க. அப்படிலாம் தான் நம்ம வளர்ந்தோம் அந்த காலத்தில். என்ன இருக்குதோ பச்சலை கொடுப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டோங்க. முக்கால்வாசி சளி பிடிச்சா உடனே டாக்டர்கிட்ட, ஜுரம் அடித்தா உடனே டாக்டர்கிட்ட, இப்படியே டாக்டர்கிட்ட நம்ம இங்கிலீஷ் மருந்து அடிமையாகிட்டோங்க. டாக்டர்கிட்ட போகணும் தாங்க, வேணான்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு சின்ன சின்ன வைத்தியம் நம்ம தாத்தா பாட்டிங்க சொன்னதெல்லாம் இருக்குது, அதை மறந்து போகக்கூடாது. நம்ம வீட்டிலே இருக்குது நிறையா. ஒரு நாளைக்கு ஜீரக தண்ணி குடிங்க, ஒரு நாளைக்கு கருவேப்பிலை போட்டு குடிங்க, புதினா போட்டு குடிங்க, கொத்தமல்லி போட்டு குடிங்க. நிறைய மருந்து ஐட்டங்க நம்ம வீட்டிலே இருக்குதுங்க. அதெல்லாம் டெய்லி ஒன்று யூஸ் பண்ணுங்கள், நல்லா பசிக்கும்.
என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். இவங்க என்ன டாக்டர் மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. எனக்கு இந்த வயசு வரைக்கும் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னா நான் இதெல்லாம் கடைப்பிடிக்கிறேன். அதனால தாங்க உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா உடம்பை பார்த்துக்கவே மாட்றாங்க. அவங்களாம் கண்டிப்பாக சொல்கிறாங்க, இன்னும் நம்ம கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும்னா நான் பசங்களை பார்க்கணும், கணவரை பார்க்கணுன்னா உங்கள் உடம்பை பத்திரமா பார்த்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.